ட்ரெய்லர் லான்ச் நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு தனஞ்சயன் சார் ரொம்ப நன்றி சார், எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ சார் பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு படம் பிடிச்சி போச்சு, கம்ப்ளீட்டாக நானே எடுத்துக்கிறேன், ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எனக்கு செகண்ட் தாட்டே வரல. சரி, ஓகே, ஒரு நல்ல பேனர் மூலிமா நம்ம படம் போய் ரிலீஸ் ஆகும், மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத யோசிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டு டாக் ஆஃப் த ஃபிலிம், சுசீந்திரன் சார் அவர் இல்லாட்டி இந்த படம் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையினால தான் இந்த படத்தை ஆரம்பித்தது. ஸோ சார் வந்துட்டு சொன்ன டேட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு. ஸோ அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அண்டு இந்த படம் வந்துட்டு ஒரு February 14 ரிலீஸை பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகிறது எங்களோட செகண்ட் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி மக்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லணும். ஸோ தட் இஸ் அப் டு தெம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இமான் சார், நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எலிவேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக இமான் சாரோட மியூசிக் தான். ஸோ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஸோ இது வந்து எங்களோட கம்பைன்ட் எஃபர்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஈவன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு யங்ஸ்டர் டீமாக தான் இருக்குது. ஸோ இந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த படம் எவ்வளோ பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சுசீந்திரன் பிரதருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி இந்த விஷுவலாக பார்க்கும்போது நம்ம பண்ணியிருக்கலான்றது எனக்கே ஒரு இதாக ஃபுல் பேக்கப் எனக்கு பண்ணி இந்த என்ன சொல்கிறதுன்னு புரியல எனக்கு ஆக்சுவலாக. தேங்க்ஸ் பிரதர். அப்புறம் ப்ரொடக்ஷன் இமான் சாரோட இன்றைக்கி இந்த சாங் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எப்போ பேச ஆரம்பித்து தான் தெரிஞ்சது. முடிச்சுட்டு வந்து இங்கே பார்த்துட்ருக்கேன், இன்னும் அசிஸ்டன்ஸுக்கு பேசிகிட்டு இருப்பேன் நான். எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியல, இப்போ தான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. முடிச்சுட்டு வந்துட்டோம் மூவிஸ். அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எடிட்டர், டிஐ எல்லாருமே. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா என் ஹோல் டீம் எங்கே இருக்கானேன்னு தெரில. சுரேஷ், அஸ்வின் அண்ட் மானஸ் பெரிய பேக்கப்பாக இருந்தாங்க. ஏன்னா இந்த படம் இவர் கேட்கும் போதெல்லாம் நான் ஓகேலாம் சொல்ல, பயங்கர ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, பண்ணலாமா வேணாமான்ட்டு. அதில் சுரேஷ் அண்ட் அஸ்வின் இவனுங்கெல்லாம் கொடுத்த பூஸ்ட்டு தான் இன்றைக்கி முடித்து நாங்கள் இந்த ரிசல்ட்டை பார்க்குறோம். ரொம்ப தேங்க்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. தொகுப்பாளர் தியாக அவர்களை பேச அழைக்க இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்காக. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஜென்ரேஷன் லவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி படம் ஃபுல்லாக ஒரு ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு சுதிசாரோட ஒரு ஒரு டச் இருக்கும் அது படத்தில். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட தேட்டர் வந்து படம் பாருங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. மீரா, ஏன்னா அவங்களால தான் வந்து எல்லாருமே. என்னோட வணக்கம். எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சுசீந்திரன் சாருக்கு என்னோட முதல் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட செகண்ட் மூவி இது. என்னோட செகண்ட் மூவி வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு 90s-ம் 2K-வும் மிங்கிளாகி எடுத்த மூவி. இதில் வந்துட்டு அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் போட்ட ஆக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மூவியில் வந்து சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சைமான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா Feb 14 பாருங்கள், நல்லாயிருக்கும். வந்து பாடலாசிரியர் இவர் பாடல்கள் வந்து எப்படின்னா அதாவது வரியிலே வாழ்க்கையை சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாடல்களையும் அந்த பாடலை கேட்டாலே போதும் வரியில வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் போல. ஸோ கார்த்திக் நேதா அவர்களை மேடை கலைக்கிறோம். மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. எதனாலனா 2 விஷயத்தினால. முதல் வந்து சுசீந்திரன் அண்ணாவோட முதல் படத்தில் நான் பாடல் எழுதினேன், வெண்ணிலா கபடி குழுவில் 2009. அதன் பிறகு நீண்ட நெடிய வருடங்களுக்கு இடையில நான் கொஞ்சம் மலை ஏறிட்டேன். அதனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வாழ்க்கை நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அது. இரண்டாவது விஷயம் வந்து இமான் சார் ஒரு தன்மையான மனிதனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் முயற்சி எனக்கு எப்பயுமே இருக்குது. நம்முடைய கடந்த கால கீழ்மைகளிலிருந்து நம்ம மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதற்கான செயல்பாடு அப்படி. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் இந்த படத்தின் வாயிலாக சந்தித்தேன். ஒரு தன்மையான நிலையிலேயே அவருடைய மனம் எப்பயுமே இருக்குது. அந்த அகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பாக அவருடைய இசையும் அவருடைய மெட்டும் இருக்குது. இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய நன்றி.
படத்தில் மொத்த பாடலும் நான் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் தம்பி அறிவு எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் கேட்பீங்க. இன்னும் படம் வந்த பிறகு எல்லா பாடல்களையும் கேட்பீங்க. ஆகச்சிறந்த மனித உணர்வுகளை இசையாகவும் இசையை கெடுக்காமல் வரிகளையும் போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் இது ரெண்டுமே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதன் பிறகு இத்தனை பேரோட பணியாற்றுவது கூடுதலான மகிழ்ச்சி. அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு சொல்ல தோணுது. ட்ரெய்லர் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கான்டெம்பரரியான இந்த வாழ்க்கை முறையில் மனித உணர்வுகள் அல்லது உறவுகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்கு. 2Kக்கு பிறகு இப்போது ஆனாலுமே இன்னும் என்னென்ன பேர்கள் நம்ம மனித உறவுகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு நம்ம வச்சாலுமே அந்த ஒரு ஆணை ஒரு பெண் எதிர்கொள்வது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பம் இருக்குல்ல, அந்த கேள்வி, அது எந்த காலத்துலேயும் மாறப்போகிறதில்ல. அப்படியான ஒன்றை தான் இந்த படமும் கையாளுது. ரொம்பவும் சிறப்பாகவும் எல்லோருக்கும் புரியக்கூடிய மொழிகளையும் எல்லோரும் பார்க்கணும். மற்றபடி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. கவின் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயந்தான். நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆரம்பித்த என்னோடய பயணம். அப்போ வந்து சாரோட பாடல்களை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் சேனலில். ஸோ நானே ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் சாரோட பாட்டு. ஸோ அவரோட படத்தில் வந்து நான் ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸோ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ சார். மேலும் மேலும் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ. டாக்டர் லத்திகா பாலமுருகனை பேச வைக்கிறோம். ஒரு பெரிய ஹாய். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஏதோ இருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஃபேமிலியோட, லவ்வரோட, எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்கள். நான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறையா ஸ்டேஜஸும் நிறையா சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமாக சார் பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா, ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு அழகான ஹீரோயின் வந்துட்டு நம்மகிட்ட ஹாய் சொன்னால் தான் ஹாய் சொல்லுவீங்கல்ல. இது தெரிஞ்சு பின்னாடி இருந்து ஒரு 2-3 பேர் ரொம்ப அழகாக வந்து ஹாய் சொன்னீங்க. ஓகே, ரொம்ப நன்றி மேம். ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்கள் பேச்சுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக வந்து யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு இவங்களுக்கு சும்மாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பவும் எனர்ஜியாக ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமூக செயற்பாட்டாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. மேடைக்கு அழைக்கிறோம். அரசியல்வாதி ஆல்சோவா மேம்? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி முதல்ல வந்ததுக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் நீங்கள் சமீபத்தில் அதுவும் நிறையா படங்கள், நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது. நிறையா இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை மட்டும் இல்லை, எல்லா மேடையுமே எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதும், எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் அமையுது. ஏன்னா படத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். என்னென்னா, டெபு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த வயசில், ஐ திங்க் அவர் ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இந்த கதையை கேட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி. 2வது
இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாக வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை வந்து இப்போ எங்களுக்கு வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது வந்து முக்கியம் இல்லை, அது எப்படி வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. 3வதாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருக்குது. பட் ஈஸ்வரன்லையும் சரி இந்த படத்துலையும் சரி எனக்கு வந்து சிறப்பாக இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் வந்து வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பற்றி வந்து ஒன்று சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகா நல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் வந்து அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அதில் ஆதலால் காதல் செய்வீரில் வந்து அவர் ஒரு சின்ன இடத்துல அந்த கிளைமேக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக மிரட்டியிருப்பார். அந்த வயசில் இது வந்து ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆதலால் காதல் செய்வீர் வந்து. அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்னைக்கு வந்து இந்த படத்தில் இதுவும் வந்து ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். காதலை வந்து அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய ஒரு உறவுகளாக இருக்கட்டும், இல்லை ஆதலால் காதல் செய்வதில் இருந்த ஒரு காதலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா இளமை, இனிமை. படத்தோடைய மொத்தமாகவே இந்த 2K நிறைய கிட்ஸ் வந்துருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸுன்னு தான் சொல்லலாம். என் வயசுக்கு அவங்களாம் கிட்ஸு தான். அண்ட் இளமை இனிமையும் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை வந்து ரொம்ப அழகாக அவரும் மீரா காஸ்டியூம் அப்புறம் வந்து ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா வந்து இது மன்னிச்சிடுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரன், மிஷ்டிகா, அதை தவிர வந்து இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமாக வந்து பயணித்தோம் அப்படின்னு தான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பற்றி இல்லை கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதில் வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா சிம்பிளாக நம்ம வந்து அழகாக நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்தளவுக்கு வந்து 4 பாடல்களுமே பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி, கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இல்லை. அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14th இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம வந்து சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த படம் வந்து 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது February 14th தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டு ஒன்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை திரையில் பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.